எல்லோருக்கும் வணக்கம் ஐயா. ஷேர் மார்க்கெட் தயவு செய்து எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு இந்த கரடிகள் ஒரு ஓரமாக உட்காந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மைக்கு பார்க்க போனோம்னா போன வாரத்தில் ஒரே ஒரு நாள் இந்த கரடிகள் நஷ்டம் பண்ணி விட்டு போனதை பல நாட்களாகி இன்னும் எடுத்து சேர்த்த முடியல. அதனால் தயவு செய்து கரடிகளுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்துடாதீங்க. ஒரே ஒரு நாள் அதுக்கு வாய்ப்பு கொடுத்தா போதும். அது பண்ணி விடுற லாஸ் அப்புறம் உட்காந்து ஒரு மாதம் கூடி ரெக்கவரி பண்ணணும். ஆலினால் டுடே ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல டே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 148 பாயிண்ட் ஏறி இருக்கு. எஃப்ஐஐஸ் டிஐஸ் டேட்டா பார்க்க போகல இனி எல்லாம் சுகமே அப்படிங்கிற மாதிரி எஃப்ஐஸ் ஒரு 400 கோடிக்கும் டிஐஸ் 1000 கோடிக்கும் வாங்கியிருக்காங்க. வர வர டிஐஸ்னுடைய டிரான்சாக்ஷன் ஓவரா போய்கிட்டு இருக்கு. முதல்ல நெட் வேல்யூ தான் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். இப்பெல்லாம் பார்த்தோம்னாக்கா டேர்ன் ஓவரே எஃப்ஐஸ் ஈக்குவலா போய்கிட்டு இருக்கு. ஒரு நண்பன் இருந்தால் ஆபத்து நேரத்தில் உதவுவான் அப்படின்னு கிடையாது. சில நேரங்களில் அவனால தான் நம்மளுக்கு பிரச்சனையே வரும். அந்த வகையில் என் போர்ட்ஃபோலியோவில் இன்னைக்கு ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு பார்த்தா 5% ஏறின மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலேயே என் போர்ட்ஃபோலியோவுக்கு பிரச்சனை வந்ததே இவனால தான். நான் தெரியத்தனமாக இவனை கொஞ்சம் உச்சாணி கும்பில் போய் வாங்கி மாட்டிக்கிட்டேன். அவன் என்னடானா தொடர்ந்து சரிவடைஞ்சு ஆல்மோஸ்ட் உச்சியிலிருந்து கிட்டத்தட்ட 40% இறங்கியிருக்கு இந்த பங்கு. தயவு செய்து இவங்க அப்படியே இங்கே கொஞ்சம் ரெக்கவரி ஆகி ஒரு 700-800 ரூபாயெல்லாம் வந்தான்னா ஓடிட்டு வந்துடுவேன். விஐபி இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு ஷேர் இன்னைக்கு பேருக்கு தகுந்த மாதிரி ஒரு விஐபி மாதிரி ஒரே மாசத்துல பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 25% லாபம் அப்படின்றது இந்த விஐபி இண்டஸ்ட்ரி சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. சமீபத்தில் தான் சப்போர்ட்ல ஆடிக்கிட்டு இருந்தா அங்கிருந்து பார்க்கும்பொழுது 25%. நண்பர்களே, இன்னைக்கு முக்கியமா அதானி குரூப்ல ஒரு நியூஸ் அப்படின்றது வந்தது. அந்த நியூஸை வச்சு பார்க்கும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிஜிஎல் இன்னைக்கு 5% மேல் நோக்கி வந்துட்டான். ஸோ அதானி குரூப்ல ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஏடிஜிஎல் அப்படின்ற ஷேர் 2024 துவக்கத்திலிருந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சப்போர்ட் ரேஞ்சை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அதை கீழே உடைக்காம அவன் பாட்டுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த முறையும் இன்னைக்கு வேற கேப் அப் அப்படின்றது ஆயிருக்கான். ஒரு 5% மேல் நோக்கி வந்திருக்கான். அப்போ இந்த கேப் அப் இவனுக்கு மறுபடியும் ஒரு உதவி செஞ்சு 800 ரூபாயிலிருந்து அடுத்த வருஷம் 2025க்குள்ள 1100 கொண்டு போய் விடுமா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஆக மொத்தம் இன்னைக்கு அதானி குரூப்ல இந்த ஏடிஜிஎல்ல ஒரு நல்ல ஸ்ட்ராங் நியூஸ். இந்த சமயத்தில் வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சறது அப்படின்னா இந்த ஹட்கோ ஷேர் தான். ஏற்கனவே அவன் சரிவடைஞ்சு கிடக்குறான். இன்னைக்கு மார்க்கெட்ல மறுபடியும் ஒரு 3% இறங்கி கிடக்கு. போர்ட்ஃபோலியோ காப்பாற்றுவேன்னு நினச்சி உன்னை வாங்கி வச்சா இப்படி கும்பா பாட்டு பாடுறியே அப்படின்ற மாதிரி தான் இந்த ஹட்கோ ஷேரை வச்சிருக்கிறவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து அப்போ ஒரு ஷேருக்கு ஒரு 100 ரூபா ஏறி வந்துட்டா பரவாயில்ல. அவன் என்னன்னா இன்னைக்கு வெந்த புண்ணுல வேலை பார்த்து வச்சிருக்கான். நண்பர்களே, ஜேடெக் அப்படின்னு ஒரு ஷேர் இன்னைக்கு அது ஒரு மைக்ரோ கேப் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஷேர் இன்னைக்கு 6% மேல் நோக்கி வந்திருக்கு. இந்த கம்பெனி ஆட்டோ காம்பனன்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய செக்டர்ல இருக்கு. இவனுக்கு கடன் என்பது பெருசா இல்லை. இந்த ஷேரை பெரிய ஆளுக்கு யாராவது வச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா டிஐஸ் எல்லாம் 2021 வெறும் 3% வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 8.96% அப்படின்ற மாதிரி ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பங்கு தற்சமயத்துக்கு இந்த 2023 இருந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் அந்த 200 days மூவிங் ஆவரேஜுக்கு மேலே போகிறது, மறுபடியும் அதை தொடர்றது, மறுபடியும் மேலே போகிறது, மறுபடியும் தொடர்றது, மறுபடியும் மேலே போகிறது, மறுபடியும் தொடர்றது, மறுபடியும் மேலே போகிறது, அப்புறம் மறுபடியும் தொடர்றது அப்படின்ற வேலையை பண்ணியிருக்கான். அப்போ இந்த முறை அடுத்த 6 மாதம் கழித்து பார்க்கும் பொழுது இந்த ஷேர் மறுபடியும் 230 ரூபா வருமா அல்லது கீழே ஈது போயிடுமா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். தற்சமயத்துக்கு ஒரு 4 முறை கீழே இறங்கி மேலே ஏறி இருக்கா. இந்த முறை ஏறினா நல்லா தான் இருக்கும். ஹே யூகோ பேங்க் ஷேர், நீ செய்வது சரியா? உன்னோட ஷேரின் விலை ஆல்மோஸ்ட் 30% கீழே இறங்கி நகராம இருக்கியே. ஒரு 50 ரூபாயிலிருந்து 70 ரூபா வந்துச்சுன்னா கூட ஷேர் ஹோல்டர் கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் பொறுமையாக அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இந்த ஷேரே கொஞ்சம் பொறுமையான ஷேர் தான். அவன் பாட்டுக்கு ரொம்ப காலத்துக்கு நீட்டி படுத்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் திடீர்னு ஏறுவான். இப்போ கூட சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு நீட்டி தான் படுத்துருக்கு. திடீர்னு ஒரு 2-3 மாதத்துக்குள்ள ஒரு 70 ரூபா வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். நண்பர்களே, ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மான்பா ஃபினான்ஸ் ஐபிஓ நம்ம காலையிலேயே பார்த்துட்டோம். காலையிலேயே ஒரு 50% கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்றது இருந்தான். ஸோ இப்போ போய் எடுத்து பார்த்தாலும் ஏன்னா இப்போதைக்கு ஒன்று கண்ணே கண்ணுன்னு இந்த ஒரே ஒரு ஐபிஓ தான் இருக்கு. ஸோ இந்த ஐபிஓவை நம்ம இப்போ போய் எடுத்து பார்க்கும் பொழுது அந்த 50% கிரே மார்க்கெட் பிரீமியமை மெயின்டைன் பண்ணுறானா அப்படின்ற மாதிரி பார்த்தா அதை விட இன்னொரு 3% கூட போகிற மாதிரி தான் இப்போதைக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இது ஒரு சேஃப்டியான ஐபிஓவாகத்தான் இப்போ வரைக்கும் காமிச்சுக்கிறான். இன்னும் 2 நாள் டைம் இருக்கு. இவனுடைய டேட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா க்ளோசிங் டேட்
ஐபிஓ க்ளோஸ் டேட் செப்டம்பர் 25 தான், இன்னைக்கு 23. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் இவனுடைய கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்க வேண்டிய அவசியம் அப்படின்றது இந்த ஷேர் மார்க்கெட்டில் இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறவங்களுக்கு இருக்கு. அண்ணே இன்னைக்கு என்ன அடி முடிச்சு வெளுத்து விட்டாங்கன்னே அப்படின்ற மாதிரி இந்த எஸ்டபிள்யூ சோலாரில் இன்னைக்கு 5% இறங்கியிருக்கு. பின்ன லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தால் கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இவனுடைய பிஎன்எல் அப்படின்றத எடுத்து போது லாஸ் மேக்கிங்காக இருக்கு. இப்போ ஜோன் குவார்டர்னுடைய ரிசல்ட் பார்க்கும்போது வெறும் 5 கோடி அப்படின்ற மாதிரி லாபம் காமிச்சிருக்கான். இப்போ அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் குவார்டரில் நல்ல ஒரு அமோகமான லாபம், ஒரு 50 கோடி 100 கோடி அப்படின்ற மாதிரி லாபம் பண்ணால் இந்த ஷேருக்கு ஏதாவது ஒரு விடுவு காலம் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இந்த குவார்டர்னுடைய ரிசல்ட் தான். அடுத்து நம்ம ஆம்பர் ஷேர் இன்னைக்கு வந்து பறந்துட்டானுங்க. இன்னைக்கு மட்டும் 15% ஏறி இருக்கா. யோசிச்சு பாருங்க, இந்த ஷேரை வச்சிருந்தா எவ்வளவு ஒரு நல்ல சந்தோஷம் உங்க மனசுக்குள்ள வந்திருக்கும் அப்படின்ட்டு. இந்த ஷேர்லாம் பெருசா இறங்கவே இல்லை. சமீபத்தில் மார்க்கெட் கீழே இறங்கினா ஏறுனா, ஆனால் இவன்லாம் கல் மாதிரி அசையாம வந்திருக்கான். இதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாசத்துல வேணா 4500 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 3000 ரூபாய், ஒரு ஷேருக்கு 1500 ரூபாய் இறங்கி ஒரு வாய்ப்பு கொடுத்தான். அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக வாய்ப்பு கொடுக்கல. இந்த கம்பெனி எந்த ஒரு செக்டரில் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஏர் கண்டிஷனர் செக்டர் இருக்குது. உங்களுக்கு தெரியாதில்ல, இந்தியாவில் மட்டும் இல்லை உலக அளவில் வெப்பம் அதிகமாயிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் எல்லாத்தினுடைய மக்கள்லையும் கையில் காசு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வீதி என்னதான் பணக்கார வீதியாக இருந்தாலும் ஒரு வீதின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் ஏசி அப்படின்றது இருக்காது. ஆனால் எதிர்காலத்தில் வெப்பத்தை தாங்க முடியாமல் எப்படி இருந்தாலும் ஏசி வரும். அது மட்டும் இல்லை, வீடுகள் மட்டும் இல்லை, வாகனங்களிலையும் கம்பல்சரி ஏசி மாற்ற மாதிரி ஆயிடும் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த ஷேர் வந்து கடந்த ஒரு வருஷமாகவே நல்லா மேல் நோக்கி வந்துகிட்டு இருக்கான். ஒரு வருஷம் இல்லை, 3 வருஷத்துல இருந்து பாருங்க. 1800 வரை ரேஞ்ச் இருந்தவன் இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் 5000 ரூபாய் வரைக்கும் வந்துகிட்டான். இந்த ஹிந்து ரெக்டிஃபயர் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் இன்னைக்கு ரொம்ப சௌரியமான நாளுங்க. காலையிலிருந்து அவன் அப்பர் ஃப்ரீஸ்லேயே இருந்திருக்கான். நீங்கள் வந்து காலையில் விற்கணும்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் சாயந்தரம் வந்து விற்றீங்கன்னா கூட ஒன்றுமே பிரச்சனை இல்லை, சௌரியமாக விற்றுட்டு போயிருந்துருக்கலாம். இதே மற்ற ஷேர்லாம் காலையில் ஒரு ரேட் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து இறங்கி கூட போயிருப்பான், யாருக்கு தெரியும். ஆனால் இந்த ஷேர் நீங்கள் காலையில் பார்த்துட்டு போயிருந்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் ஒரே ரேட்டில் இருந்திருக்கான். ஸோ இன்றைக்கி ஒரு சௌரியமான நாள் இந்த ஹிந்து ரெக்டிஃபைடர்ஸ் அப்படின்ற ஷேர் வச்சுருக்கிறவங்களுக்கு. நண்பர்களை இப்படி யோசிச்சு பாருங்கள், 10 லட்ச ரூபா மியூச்சுவல் ஃபண்டில் இப்போ போட்டு வச்சுருக்கிற ஆளுகள் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பல்வேறு வீதிகளில், பல்வேறு மாநிலங்களில், பல்வேறு சிட்டியில் ஏகப்பட்ட பேர் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வச்சுருக்காங்க. இப்படி யோசிச்சு பாருங்கள், இந்த 10 லட்சம் அடுத்த 10 வருஷத்தில் 1 கோடி ஆகிட்டா எப்படி இருக்கும்? ஏன் அப்படின்னா இப்போ நம்ம நாட்டினுடைய எக்கனாமி அப்படின்றது இப்போ ஒரு 1.5 ட்ரில்லியனாக இருக்குன்னு கூட நீங்கள் கணக்கு வச்சுக்கிங்களேன், அல்லது எவ்வளவோ இருந்துட்டு போகுது. ஆனால் 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்பொழுது மேபி அமெரிக்க டாலர் 10 ட்ரில்லியன் அளவில் வந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எஸ்டிமேஷன் போடுறாங்க. அப்போ 10 லட்ச ரூபா இருக்கிறது ஏன் 10 டைம்ஸ் ஏறக்கூடாது? சம்பளமெல்லாம் 10 டைம்ஸ் யாருக்கு ஏறாது? இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு உங்களுக்கு 10 லட்ச ரூபாயா வந்துடும். அதெல்லாம் மெதுவாக மேபி டபுள் ஆகலாம் அல்லது ட்ரிபிள் ஆகலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், முதலீடை பொறுத்த வரைக்கும் அது மேபி 10 டைம்ஸ் ஏறலாம். ஆனால் அது ஒன்றும் சாத்தியம் இல்லாதது அப்படின்றலாம் கிடையாது. நம்மளாம் நிறைய கோடீஸ்வரர்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 10 லட்ச ரூபாய் இப்போ இருக்கக்கூடிய வேல்யூ ஒரு வருஷத்துக்கு 25% சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏதாவது இருந்துன்னா போதும், அல்லது ஸ்டாக்ல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஸ்டாக் வந்து ஒரு வருஷத்துக்கு 25% கணக்கில் தொடர்ந்து 10 வருஷம் சம்பாரிச்சு கொடுத்தா போதும், அழகு போல் 10 லட்சம் அப்படின்றது 1 கோடி ஆகிடும். இப்போதைக்கு ஏதாவது மியூச்சுவல் ஃபண்டுகள் 10 வருஷம் தொடர்ந்து 25% சம்பாரிச்சு கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3 வருஷமெல்லாம் நல்லா சம்பாரிச்சு கொடுத்துருக்காங்க. கடந்த 3 வருஷம், கடந்த 5 வருஷமெல்லாம் பார்க்கும்பொழுது 30%, 35% சம்பாரிச்சு கொடுக்குற மியூச்சுவல் ஃபண்டுகள்லாம் நிறைய இருக்கு. பட் 10 இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது சில மியூச்சுவல் ஃபண்டுகள் எல்லாத்தையுமே நான் தேடி பார்க்கல. சில மியூச்சுவல் ஃபண்டுகள்லாம் பார்க்கும்பொழுது இந்த மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் அப்படின்றது அதனுடைய 10 இயர் ரிட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 23% அப்படின்றது வரும். ஸோ நம்மளுடைய நாடு அடுத்த 10 வருஷத்துல மேல் நோக்கி வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். இது மட்டும் நடந்துடணுமா? நம்மள பல பேர் வந்து 10 வருஷம் கழிச்சு எல்லாம் ஒவ்வொரு கோடிங்க. இப்பெல்லாம் ரொம்ப ரேராக தான் கமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா யாரோ ஒருத்தர் தான் வந்து 1 கோடி போர்ட்ஃபோலியோ அட்டைன் பண்ணிட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 10 வருஷம் கழிச்சு எல்லாரும் கமெண்ட் போடணுமா? எல்லாம் கோடிங்க, எல்லாம் ஒரே கோடின்ட்டு பயங்கரமாக இருக்கும். அப்போ நண்பர்களே, உக்ரோ கேபிட்டல் அப்படின்ற ஒரு ஷேரில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அதாவது இன்னைக்கு அவங்க நடக்க வேண்டிய போர்ட் மீட்டிங் நாளைக்கு அப்படின்றத ஒத்தி வச்சுட்டாங்க.
அதை வந்து நம்ம ஷேர் மார்க்கெட் பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிச்சு. பரவாயில்ல, நீங்கள் நாளைக்கு தள்ளி வைங்க அல்லது ஒரு வாரம் கூட கழிச்சு தள்ளி வைங்க அப்படின்ற மாதிரி அந்த நியூஸை வந்து இந்த ஷேருக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்டாக தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 3% இன்னைக்கு ஏறித்தான் இருக்கு. பெரும்பாலும் நியூஸ்களை வச்சே ப்ரைஸ் வந்து திடீர்னு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஸ்டாக்கள் ஒரு 4-5 சொல்லுங்கன்னா நிறைய பேர் இந்த ஐடியா ஷேர் சொல்லுவாங்க. இப்போ கூட சமீபத்தில் ஒரு நல்ல நியூஸ் அப்படின்றது வந்தது. அந்த நியூஸை பேஸ் பண்ணி இன்னைக்கு காலையில் 11 ரூபா 50 பைசாவெல்லாம் இருந்த ஷேர் எப்படி பார்த்தாலும் க்ளோசிங் பேசிஸில் 4% ப்ளஸில் தான் இந்த ஐடியா ஷேர் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ஐடியா ஷேரை ஹெவியாக வாங்கி வச்சிருக்கிறவங்களுக்கு இது ஒரு சந்தோஷமான செய்தி. அதே மாதிரி கேஇசி இன்டர்நேஷனல் அப்படின்ற ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? அந்த ஷேருக்கு இன்னைக்கு காலையிலேயே ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சு. அதை வச்சுக்கிட்டு காலையில் 970 வரைக்கும் போனால் காரணம் அவனுடைய ஆர்டர் புக்கு நல்லா இருக்கு, ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால. பட் க்ளோசிங் பேசிஸில் வெறும் 0.5% ஏறி இருக்கான். கடந்த ஒரு வருஷ பீரியடில் பார்க்கும்போது அவன் ஆல்மோஸ்ட் இருக்கிற ரேட்டே ரொம்ப ஹை ப்ரைஸாக தான் இருக்குது. அதனால் அந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற நிலைமையில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த அவலான் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஷேருமே வந்து பார்த்தோம்னாக்கா அவங்களுடைய சிஎஃப்ஓ ரிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸுக்கு வருத்தம் தெரிவித்து இந்த ஷேர் இன்னைக்கு ஒரு 2.5% இறங்கிடுச்சு. நண்பர்களே, இந்த கேஇசி இன்டர்நேஷனல் ஷேர் இப்போதைக்கு நல்ல உச்சத்தில் இருக்கான். ஸோ இன்னைக்கு தேதியில் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. நாளைக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். நண்பர்களே, அதே மாதிரி இந்த கணேஷ் ஹவுசிங் அப்படின்ற ஷேர் பற்றி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த கம்பெனி இன்னைக்கு 3% ஏறி இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கம்பெனியினுடைய எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங்ஸ் வந்து ஜூன் மாதத்தில் கொஞ்சம் மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கான். ஸோ அப்படி மார்ஜினலாக இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால இந்த ஷேர் வந்து பெரும்பாலும் இறங்கவே இல்லை இந்த வருஷத்தில். ஸோ இந்த ஷேர் 800 ரூபாயிலிருந்து அப்படியே கொஞ்சம் பவுன்ஸ் ஆகி ஒரு 1100 ரூபா அவனுடைய பழைய ரேட்டு போச்சுனாக்கா இந்த ஷேரை வச்சிருக்கக்கூடிய எஃப்ஐஎஸ்க்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கடந்த 3 வருஷத்தில் இந்த ஷேர் சாதிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் 150 ரூபா ரேஞ்சிலலாம் இருந்த ஷேர் 1000 ரூபா வரைக்கும் போயிருக்கான். இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, டிஎல்எஃப் போன்ற பங்குகள்லாம் மேல் நோக்கி வருமா, மார்க்கெட் தான் ஏறிட்டு இருக்குல்ல அப்படின்னு இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்களாம் கொஞ்சம் நப்பாசையில் கோந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சென்ட்ரல் பேங்க் வந்து இதுக்கு முன்னாடி இந்த 2024 ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 76 ரூபா வரைக்கும் இருந்த பங்கு தான். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ஒரு 73 ரூபா 74 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, இந்த டிஎல்எஃப் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அதாவது இந்த எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு 2008 அந்த சமயம் நினைக்கிறேன், 1000 ரூபா போல இந்த ஷேர் வந்து லிஸ்ட் ஆனா. அதுக்கப்புறம் விழுந்தான் பார்க்கணும், பயமுறுத்துற மாதிரி 1000 ரூபாயிலிருந்து அவன்லாம் வந்து 200 ரூபா ரேஞ்சுக்கு கீழே போய் விழுந்துட்டான். அதுக்கப்புறம் பல வருஷங்களாக நீட்டி படுத்துக்கிட்டே தான் இருக்கான். கோவிடுக்கு அப்புறம் தான் பல்வேறு ரியல் எஸ்டேட்டினுடைய விலைகள் தாறுமாறா ஏறு. ஆனால் அந்த நிலம் 1 லட்சம் தான் போகும் தம்பி, ஆனால் யாரும் விற்க மாட்டேங்கிறாங்க, 10 லட்சம் ரூபாய்க்கு தான் விற்பாங்களாமா அப்படிங்கிற மாதிரி கோவிடுக்கு அப்புறம் லேண்ட் வேல்யூலாம் கண்ணா பின்னான்னு ஏறி இவங்க வந்து லேண்ட் வச்சிருப்பாங்க இல்லையா, இவங்களுடைய லேண்ட் புக் இருக்கும்ல, அதனுடைய மதிப்பெல்லாம் எக்கச்சக்கமாக ஏறினதுனால இந்த டிஎல்எஃப் பங்கு மறுபடியும் அவனுடைய ஐபிஓ வெளியிட்ட சமயத்தில் என்ன ப்ரைஸ் இருந்தானா அதை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயம், இவன் வந்த அதே சமயத்தில் தான் சுஸ்லான் அப்படின்ற ஷேருமே வந்து ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வந்துருது. அவனு இதே மாதிரி தான் 1000 ரூபாய்க்கு சுற்றிக்கிட்டு இருந்தான். இவனாவது 200 ரூபா ரேஞ்சுக்கு கீழே போயிட்டு மேலே வந்திருக்கான். இந்த சுஸ்லான்லாம் வந்து 2 ரூபா வரைக்கும் எல்லாம் போயிட்டான்னு நினைக்கிறேன். 2 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ இந்த சுஸ்லான் கொஞ்சம் மேல் நோக்கி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சுஸ்லானு என்னைக்காவது ஒரு நாள் 1000 ரூபா பக்கத்தில் வந்துச்சுன்னா அதுதான் என் வரலாறு அப்படின்ற மாதிரி இருக்கும். 5 மாசமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலையே அப்படின்ற மாதிரி இந்த ஜியோ ஃபினான்ஸ் ஷேர் வச்சிருக்கிறவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த ஷேருமே பல்வேறு நியூஸ்கள்னால தான். ஒரு இடம் பேடிஎம்மை கும்பா பாடி விட்டாங்க, உடனே இவன் மேல் நோக்கி ஏறி வந்துட்டான். அதுக்கப்புறமே இவங்க வந்து அந்த ஜேவி போடுறோம் இந்த ஜேவி போடுறோம் அப்படின்ற நியூஸ்கள்னாலே இந்த ஷேர் ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் மார்ச் மாதத்தில் 400 ரூபா வரைக்கும்லாம் போயிட்டான். அதுக்கப்புறம் இப்போ ஆல்மோஸ்ட் 5 மாதம் ஆச்சு இந்த ஷேரை நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா இந்த ஷேரை வாங்கி வச்சுருப்பாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷேர் மேல் நோக்கி அவனுடைய பழைய ரேட் வராமையே சுற்றிக்கிட்டு இருக்கான். இந்த சூழ்நிலையில் இவனுடைய Q2 ரிசல்ட் வருது. அப்போ வந்து இவங்க ஏதாவது புதுசாக ஏதாவது ஜாயின் வெஞ்சர் போடுறோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு ஏதாவது ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ ரொம்ப முக்கியமான நிகழ்வாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு 3 ஷேர் கீழே விழுந்து கிடக்கு, ஆனால் டபக்குன்னு மேலே போயிடுவானா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. என்ன காரணம்னா, இந்த ஜிபிடி இன்ஃப்ரா அப்படின்ற ஷேரை பொறுத்த வரைக்கும் ஃபாரினர்ஸ் வந்து தபார்னு அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க தெரியல, ஒருவேளை இந்த ஷேர் ஏறுமோ அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. எஃப்ஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் 7.52% இருக்கு. அதில் வந்து ஒரு கலவையாக தான் வாங்கியிருக்காங்க, ஒரே ஆள் அப்படின்றது வாங்கல, கலவையாக தான் வாங்கியிருக்காங்க.
இந்த சமயத்தில் இது ஒரு லாபகரமான கம்பெனியா இல்லை கும்பா கம்பெனியா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னாக்கா ஒரு லாபம் ஈட்டி கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனியாக தான் இருக்குது. தற்சமயத்துக்கு இந்த ஷேர் வந்து அடாடா இந்த நியூஸ் வரும்பொழுது இந்த ஷேர் இந்த சப்போர்ட் கிட்ட இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா திரும்பி மேல் நோக்கி போனான்னா இந்த நியூஸ்னால தான் ஏறிச்சு அப்படின்ற மாதிரி நம்ம மிக எளிமையாக நூல் பிடிச்சி போகலாம். பட் இந்த ஷேர் மேல் நோக்கி இருக்கும் பொழுது நியூஸ் அப்படின்றது வந்திருக்கு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜூபிட்டர் லைஃப் லைன், கனரா பேங்க், இந்த ரெண்டு ஷேருமே திடீர்னு ஜம்ப் அடிக்கிறவனுக்கு தான். இந்த ஜூபிட்டர் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் இதுக்கு முன்னாடி 2024 பிப்ரவரியில் 1650 ரூபா போனவன் அதே மாதிரி இன்னொரு ஜம்ப் அடிச்சு அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு 1700 ரூபா போச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கனரா பேங்க் ஜம்ப் அடிக்கக்கூடிய ஆள் தான். அதுலயும் அந்த ஜம்ப் வந்து ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னுக்குள்ள ஜம்ப் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இதே சைட்வேஸ் பேட்டர்னுக்குள்ள மறுபடியும் இங்கிருந்து 109 ரூபாயிலிருந்து 130 ரூபா வந்துருச்சுன்னா நல்லா தான் இருக்கும். இந்த ஏயு பேங்க் அப்படின்ற ஷேர்லாம் வந்து அவனுடைய வாழ்க்கையில 3 வருஷமா இதே மாதிரி தான் ஜம்ப் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ கூட சமீபத்தில் ஒரு 560 ரூபா வந்தவன் 750 ரூபா பக்கத்தில் வந்துட்டான். 200 ரூபா பாருங்க ஒரு ஷேருக்கு. இதே மாதிரி அந்த கனரா பேங்க் ஒரு ஜம்ப் அடிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். அடுத்தது இன்னொரு 3 முக்கியமான ஷேர் பார்க்குறோம். அதுல இந்த சாய் சில்க்ஸ் அப்படின்ற ஷேர்லாம் மனசு வச்சு மேல் நோக்கி அவனுடைய பழைய ரேட் வந்தால் போதும். அவன் ஒன்றும் புதுசாக 1000 ரூபா போ அப்படின்றலாம் இங்கே யாரும் எதிர்பார்க்கல. நீ உன் பழைய ரேட்டுக்கு வந்ததுனாவே போதும் அப்படின்ற மாதிரி அந்த ரேட் வந்ததுனாவே அவன்கிட்ட 60% இருக்கு. ஸோ நல்ல மனசு வச்சு அவ்வளோ தூரம் வருவானா இல்லை கெட்ட மனசா அப்படின்றது அடுத்த 6 மாசத்துல தெரியும். ஸோ இவனுடைய பழைய ஹை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 300 ரூபாய்க்கு மேலே இருக்கு. இப்போ இந்த பங்கு இங்கிருந்து ஏற ஆரம்பிச்சு அடுத்த 6 மாசத்துக்குள்ள 300 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். அதே மாதிரி இந்த மேஸ்ஃபின் அப்படின்ற ஷேர் இருக்கு. இந்த ஷேர்லாம் இறங்குச்சுன்னா இவன் எங்கெங்க ஏற போறான் அப்படின்ற மாதிரி முத்திரை குத்திர போறாங்க. ஷேரே அந்த முத்திரை நீ வாங்கிக்காத, தயவு செய்து மேல் நோக்கி ஏறி வா அப்படின்ற மாதிரி தான் முதலீட்டாளர்கள் வேண்டிக் கொண்டிருப்பார்கள். இவனும் இதுக்கு முன்னாடி எல்லாம் மோசம் இல்லை. ஒரு காலத்துல 2024 பார்க்கும்பொழுது 387 ரூபாயெல்லாம் போன பங்கு தான். அதுக்கப்புறம் இவன் என்னதான் முக்கி ஏறினாலும் மறுபடியும் கீழே இறங்கிடுறான், மறுபடியும் ட்ரை பண்றான், மறுபடியும் கீழே இறங்கிடுறான். இந்த முறை இவனுடைய ட்ரை வந்து எல்லாத்தையும் தாண்டி பழைய ரேட் 400 ரூபா போவானா அப்படின்ற எதிர்பார்ப்பு நிலவுது. வந்துச்சுன்னா சந்தோஷம் தான். லிண்டே இந்தியான்னு ஒரு ஷேர் நண்பர்களே சமீபத்தில் 1500 ரூபாய் இறங்கி இருந்தது. மறுபடியும் அந்த 1500 ரூபாய் பிடிச்சிட்டான். மறுபடியும் அவனுடைய பழைய கையை போய் பிடிக்கணும்னா இன்னொரு 1500 ரூபாய் ஏறணும். ஸோ எந்த ஷேருமே திடீர்னு தான் ஏறுவான். அது வரைக்கும் அரைச்சமாவே அரைச்சிட்டு வந்துக்கிட்டு இருப்பானுங்க. அந்த வகையில் இந்த லிண்டே இந்தியா அப்படின்ற ஷேர் வந்து ரொம்ப காலமாக அரைச்சிக்கிட்டே இருந்தான். ஒரு 1.5 மாசமெல்லாம் அரைச்சிக்கிட்டு இருந்தான். இப்போ கொஞ்சம் கிளியராக வந்திருக்கான். ஸோ இங்கிருந்து 1500 ரூபா ஏறினவன் மறுபடியும் இந்த சென்டர் பாயிண்டாக வச்சுக்கிட்டு இன்னொரு 1500 ரூபா ஏறி அவனுடைய பழைய போனால் என்ன, யாராவது வேண்டான்னு சொல்கிறாங்களா? போனால் தானே முதலீட்டாளர்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். சரி நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.